இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அந்த யெகோவா தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இருதயத்தோடு நம் ஆண்டவரை தொழுது கொள்ள, அவரை நோக்கி பார்க்க நாம் நேரிடுகிற பொழுது அவர் நம்மை கரிசனையாய் விசாரிக்கிற தேவன். நீங்களும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விசாரிப்பதற்கு ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பது நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயா? நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று நீ நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா என்று சொல்லுவோம். தெய்வமே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், அவர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் உங்கள் கண்ணீரை விசாரிக்கிறவர். அவர் கடந்து போகிறவர் அல்ல, மனுஷனை போல உங்களை விட்டு கடந்து போகிறவர் அல்ல. அவர் உங்கள் கூடவே இருக்கிறவர். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே உமக்கு நன்றி. உங்களை கைவிடாதவருக்கு ஒரு நன்றி பலியை செலுத்துவோமா? உங்களை விட்டு விலகாதவருக்கு ஒரு நன்றி பலிகளை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா, ஒவ்வொரு நாளும் என்னை மறவாமல் நினைவுகிறவரே, உமக்கு நாங்கள் உள்ளத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மறவாத தெய்வமே, மாறாத என் நேசரே, நன்றி ராஜா. வியாதிகளை விலக்கி போடுகிறவர், கட்டுகளை அவிழ்க்கிறவர், நுகத்தை எல்லாம் முறித்து போடுகிறவர், சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், வேதனைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தேவன், விடுதலையின் நாயகன், விடுதலை கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. விடுதலையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறதுப்பா. இப்பொழுது உங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, உங்க பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ, அந்தவரே இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவீராக. உங்கள் பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் ஐயா, உங்க பிள்ளைகள் சுகம் பெறட்டும் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஐயா, உங்க பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறுபடியாய் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவீராக.